ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி வீட்டில் குமரன் கடை விஷயமாக வெளியூர் போயிட்டு வரும்போது வீட்டில் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க. கங்கா காவேரிக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கிட்டு வரல. அது சம்மந்தமாக அப்படியே ஃபன் கலாட்டாவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வீட்டில் விஜய் வெண்ணிலாவை பார்க்கறதுக்கு ரூமுக்கு போகும்போது அவங்க தூங்குறாங்கன்னு அந்த நர்ஸு சொல்கிறாங்க. சரி, அவங்க தூங்கட்டும், அவங்க அப்பா அம்மா சம்மந்தமாலாம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு. இப்போ காவேரி இங்கே அவங்க வீட்டில் விஜயை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீடெல்லாம் மூடி இருக்குது, லைட்லாம் ஆஃபில் இருக்குது. இப்போ விஜய் எங்கே போனாருங்கிற மாதிரி காவேரி அப்படியே தேடிக்கிட்டே கீழே வராங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கீழே வந்து மாமிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேர் பார்த்தா அப்படியே ஒரு ஃபன் கலாட்டாவை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமி தான் இன்றைக்கி ரொம்ப நேரம் பார்த்தா ஃபன் கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நான் சாரி கேட்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து விஜய்க்கு வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காவேரி வந்து பொசசினஸ் ஆகி ரொம்பவுமே கலாட்டா பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மாமாவும் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்திட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா விஜயும் வந்துடுறாரு. விஜய்கிட்ட வந்ததுக்கப்புறம் மாமி சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படிங்கும்போது விஜய் பார்த்தோம்னா காவேரி வெறுப்பேற்றுறதுக்காக அப்படியே பார்த்தா ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாரு. காவேரி அப்படியே கோவமாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் மாமிக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ மாமியும் மாமாவும் அப்படியே விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா யமுனா சாப்பிடாமல் உட்காந்துருக்காங்க. நிவினுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஃபோனை எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா நிவின் வந்துடுறாரு. ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது மாதிரி வெளியில் வேலை தூரமாக போயிட்டு வந்தேன், அதனால் லேட்டாக ஆகிடுச்சு அப்படிங்கும்போது வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ லேட்டாகுது, இது இப்போ வரைக்கும் நான் சாப்பிடாமல் இருப்பேன், நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்கிறாரு. இப்போ சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தா அப்போ தான் யமுனா உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ நிவின் வந்து பார்க்குறாரு, இவ்வளோ நேரம் நீ எனக்காக சாப்பிடாம தான் உட்காந்துருந்தியா, அதாவது சாப்பிடாம உட்காந்துருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரி நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஃபீல் பண்ணுறாரு, நமக்காக இவ்வளோ நேரம் யமுனா உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடுக்கு சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொன்னதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நர்மதா இருக்காங்கல்ல, அவங்க பெரிய பொண்ணு ஆகிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டை இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு குட்டி ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க. ஒருவேளை அது சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி அது இந்த நாளைக்கான எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ராக் ஓடும்போது சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல, அதாவது விஜய், நிவின், இந்த ஒரு பக்கத்து குமரன், இவங்க மூணு பேரும் பார்த்தா செம்மையாக பாட்டு பாடி ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து ஃபன் கலாட்டா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி மூமெண்ட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.